ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க. மாஸ்டர் ஒரு சூடான இஞ்சி டீ உங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த கிளாஸ வாங்கி பார்க்கும்போது அதோட ஓரத்துல ஒரு சின்ன விரிசல் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அந்த கிளாஸையே தூக்கி போட்டுருவீங்களா? இல்லையே, கிளாஸ மெதுவா திருப்பி வச்சு அந்த விரிசல் இல்லாத பக்கத்துல டீயை குடிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க கவனம் அந்த டீ மேல இருக்கு, அந்த சின்ன விரிசல் மேல இல்ல. ஆனா இதே விஷயத்த ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு சின்ன தப்பு செஞ்சா, ஒரு இன்டர்வியூல நோ அப்படின்னு வந்தா, இல்ல ஒரு நாள் நீங்க நினைச்ச வேலையை முடிக்கலன்னா உடனே நான் ஒரு வேஸ்ட், எனக்கு எதுவுமே வராதுன்னு மொத்த கிளாஸையும் ஏன் உடைக்கிறீங்க? டீ மாஸ்டர் கிட்ட காட்டுற அந்த அன்பையும் பொறுமையும் ஏன் உங்ககிட்ட நீங்களே காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பாஸா இருக்கணும். ஆனா நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கொடுமையான பாஸா மாறிடுறீங்க. இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை குரலை எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணலாம்? அந்த குரலுக்கு ஒரு பேர் வைங்க. உங்களுக்குள்ளேயே உன்னால முடியாதுன்னு ஒரு குரல் கேக்குது இல்ல, அதுக்கு ஒரு பேர் வைங்க. மிஸ்டர் டவுட்னு கூட சொல்லலாம். அது பேசும்போது, ஓகே மிஸ்டர் டவுட், நீ சொன்னதை கேட்டுட்டேன், இப்போ நான் வேலையை பார்க்கணும், நீ கிளம்புன்னு சொல்லுங்க. அந்த குரல் நீங்க கிடையாது, அது வெறும் ஒரு சத்தம், அவ்வளவுதான். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெஸ்ட். அதாவது உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தோத்து போய் உங்ககிட்ட வந்து அழுகுறாங்கன்னு வைங்க. அவங்களை திட்டுவீங்களா? பரவாயில்ல மச்சி பாத்துக்கலாம்னு தானே சொல்வீங்க. அதே ஆறுதல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. மத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த கருணையும் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. அடுத்து மூணாவது விஷயம், பெர்ஃபெக்ஷன் ஒரு பொறி மாதிரி. எல்லாமே 100% கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம மன அழுத்தத்துக்கு காரணம். ஒரு வேலை பெர்ஃபெக்டா முடியறதை விட அந்த வேலையை முடிக்கிறது தான் முக்கியம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஆரம்பிங்க. தப்பு செஞ்சாதான் கத்துக்க முடியும். நாலாவது விஷயம், உண்மையை மட்டும் பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த விமர்சகர் எப்பவுமே மிகைப்படுத்தி பேசும். இன்னைக்கு எப்பவுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க படிச்ச டிகிரியை வச்சோ இல்ல உங்க திறமையை வச்சோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்க, அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் திறமை இல்லாம நடந்திருக்கும். உணர்ச்சிகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காம உங்க உண்மையான உழைப்பை மட்டும் நம்புங்க. அஞ்சாவது விஷயம், சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. பெரிய வெற்றி கிடைச்சாதான் சந்தோஷப்படுவாங்க, அடம் பிடிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்களா, இல்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணீங்களா, உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. உங்க உழைப்ப நீங்க அங்கீகரிக்கும் போது அந்த எதிர்மறை குரல் தானாவே அடங்கிடும். கடைசியா ஒரு விஷயம், இந்த உலகம் ஏற்கனவே நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது. அதுல நீங்களும் சேர்ந்து உங்களையே கஷ்டப்படுத்திக்காதுங்க. கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது தெரியுற அந்த மனுஷனுக்கு, அதாவது உங்களுக்கு, நீங்க தான் முதல் ரசிகனா இருக்கணும். இந்த நான் சொன்ன விஷயம் உங்க மனசை தொட்டுச்சா? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த விமர்சகர் கிட்ட நீங்க சொல்ல விரும்புற ஒரு பதில் என்ன, அத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பிக்கையோட இருங்க. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.